Hi my dear brothers and sisters, I am Prakash MB. Welcome to my channel. Paramedical degree counseling rank list release date. Paramedical degree counseling பொறுத்தவரையும் rank list வந்து உங்களுக்கு என்ன டைமிங்ல வேணா ரிலீஸ் ஆகலாம். அதாவது அந்த டேட் எப்போ அதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Paramedical rank list பொறுத்தவரையும் வருஷம் வந்து ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்றாங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுல. இப்போ நான் முடிச்சு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகுது. அந்த நான் அட்டன் பண்ணும்போது பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் வந்து கோவிட்ல அப்போ இருந்ததுனால அப்போ கவுன்சிலிங்னால 4 மந்த்ஸ் டைம் எடுத்துட்டாங்க. பிளஸ் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்குள்ளேயே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல எங்க சீனியர்ஸ்க்குலாம் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் போது வித்தின் 5 டேஸ், அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சு வித்தின் 5 டேஸ்ல வந்து உங்களுக்கு பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வெளியாயிடும். இதான் நார்மல் ப்ரொசீஜர். இப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 15 டேஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னும் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வெளியாகல. அது எப்போ வெளியாகும், அந்த டேட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் கிளியராகவே பார்க்க போறோம். பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் அந்த ரேங்க் லிஸ்ட்கான டிலே ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று எம்பிபிஎஸ் கவுன்சிலிங். அது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து பேராமெடிக்கலை பாதிக்காதுன்னு சொல்லி தான் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டாங்க. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு இன்டர்ஃபியர் ஆகலனோ அப்படின்னு சொல்லி. அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல அட்டன் பண்றவங்க நிறைய பேர் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா பேராமெடிக்கல்ல வரவங்க கன்ஃபார்மா பேராமெடிக்கல்ல போறாங்க அப்படின்ற திங்கிங்கோட நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் விட்டு கவுன்சிலிங் நடத்திட்டாங்க. பட் இந்த வருஷம் பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் இன்னும் ஏன் வெளியாகல, ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா, எம்பிபிஎஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது அந்த நீட் இஷ்யூனால ஒரு டிலே இருக்கு. இப்பதான் வந்து இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து சூன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 3rd வீக்ல வந்து ஜூலை 3rd வீக்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதனால பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் டிலே ஆனாலும் நீங்க வந்து எந்த ஒரு வருத்தமும் படக்கூடாது. அதே மாதிரி பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் ரேங்க் லிஸ்ட் வெளியான 1 to 2 டேஸ், உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வெளியாகி ஒரு 5 டேஸ்க்குள்ளவே நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்க ரேங்க் லிஸ்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம, இப்ப நானும் வந்து ரேங்க் லிஸ்ட்காக ஒரு 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த செட்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல, மற்ற யூடியூப் சேனல்ஸ்லயும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய அட்டன் பண்றாங்க. அவங்க இந்த ரேங்க் லிஸ்ட்னாலே ஒரு தனி ப்ரெஷர். எப்ப ரேங்க் லிஸ்ட் வரும், நம்ம கம்யூனிட்டி ரேங்க் என்ன, நம்ம ஜெனரல் ரேங்க் என்ன, இந்த ப்ரெஷர்லயே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சாய்ஸ் ஃபில்லிங்ன்ற ஒரு முக்கியமான ப்ராசஸை இந்த ப்ரெஷர்ல நிறைய பேர் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் மட்டும்தான் நான் போக போறேன் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். பட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லா கோர்சஸையும் நீங்க பண்ணாதான் நீங்க வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க முடியும். ஏன்னா ரீஅலாட்மெண்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு விருப்பமான காலேஜ் விருப்பமான கோர்ஸை கூட நீங்க மாத்திக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு காலேஜ் மற்றும் கோர்ஸை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல பண்றதுனால உங்களுக்கு எப்பயுமே பெனிஃபிட் தான் இருக்கும். எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் சூஸ் பண்ணுங்க, எல்லா கோர்ஸையும் சூஸ் பண்ணுங்க. அது ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதோட இது பெட்டர், இதோட இது பெட்டர், இதோட இது பெட்டர்னு நீங்களா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுல இருந்து உங்க ட்ரீம்ல இருந்து ஆர்டர் வைஸா நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வெளியாகிறப்போ வெளியாகட்டும். என்ன கேட்டா சூன் வெளியாகிடும். அதாவது ஒரு வித்தின் அ வீக் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியாகிடும். பட் அப்படி வித்தின் அ வீக் வெளியானாலும் டோன்ட் வரி. ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியானாலுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்தின் 5 டேஸ்ல உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில்லிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கட் ஆஃப் ஒரு 170 மேல தான் நீங்க கன்ஃபார்மா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 170, 175, 180லாம் அது நம்ம கரெக்டான கட் ஆஃப் வந்தா தான் தெரியும். நீங்க ஒரு 170, 175 என்ன கேட்டா ஒரு 170, 180 மேல இருக்கவங்களாம் தாராளமா பேராமெடிக்கலுக்கான கவர்மெண்ட் காலேஜஸோட லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே ஒரு 160 மேல இருக்காங்க, 170 கீழே இருக்காங்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் காலேஜையும் பாருங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸையும் பாருங்க. ரேங்க் லிஸ்ட் வித்தின் அ வீக்
உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம கீப் ஸ்மெல்லிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். Thank you for watching friends. Thank you.